இந்த வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபரோட ரவுட்டர் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாவே பார்க்கலாம், டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஹார்ட்வேர் வைஸாக என்ன போர்ட் இருக்குது, என்ன போர்ட் இல்லை, என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இப்படி எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 9585006736. ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படுது, இல்லை சிசிடிவி தேவைப்படுது, இல்லை பிரிண்டர் தேவைப்படுறதுனால கால் பண்ணுங்கள். 9585006736. வித்தின் 1 டேயில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இன்றைக்கி ஆர்டர் போகிறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். ஜியோ ஏர் ஃபைபர் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். 9585006736. இப்போ அவங்க இந்த ரவுட்டர் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். நாட் ஃபார் ரீட்டைல் செல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பண்ருட்டியில் தான் நடக்குது. மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்திங்கன்னா 2024. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல பண்ணுறாங்க. எனக்கு வந்து 3 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா செட்டா பாக்ஸ் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் இருக்குது, இது ரவுட்ரு ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங். டேட்டுமே பார்த்திங்கன்னா மாறி மாறி வருது. ஸோ 3மே ஒரே இடத்துல பண்ணுறதில்ல மேனுஃபேக்சரிங். ரவுட்ரு ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, செட்டா பாக்ஸ் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே என்னென்ன இருக்கலாம் ஒன்றா பார்க்கலாம். இது நார்மல் ரவுட்டருக்கும் இந்த ரவுட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும் பார்ப்போம், என்ன அட்வான்டேஜஸ் இருக்கணும் பார்ப்போம், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கணும் பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இது ஜியோ ஏர் ஃபைபர் வந்ததுலேருந்தே ஒரு ஆர்வமாகவே இருந்தது. அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம். ஸோ பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு போட்டிருக்கிறாங்க. லாங் ரேஞ்ச் ரொம்ப தூரத்துக்கு கவர் ஆகும், ஓகேங்களா. அதுமாரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹை கெப்பாசிட்டி, நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் மல்டிபிள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டெடியாக இருக்கும்னு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸாக செக்யூராக இருக்கும்னு போட்டிருக்கிறாங்க. இது அல்ட்ரா ஹெச்டி, இது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸாக பேக் சைடில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பஃபரிங் ஆகாது, ஓகேங்களா. சீம்லெஸ் கனெக்டிவிட்டி. உள்ளே ஓப்பன் பண்ணியும் இதோட ஹார்ட்வேர் வைஸாக என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன கேபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டோம் ஒன்றாப்பா. இன்சைடு த பாக்ஸ் இவங்களே கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா லேன் கேபிள், ஒரு அடாப்டரு, ஒரு ரவுட்டர், டிவைஸு அண்டு மவுண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிரித்து உள்ளே ஓப்பன் பண்ணியே என்னென்னலாம் இருக்கணும் பார்ப்போம். ஓப்பன் பண்ணவொடனே பார்த்திங்கன்னா ரவுட்டர், இது மற்ற ரவுட்டரை கம்பேர் பண்ணச்சில் இந்த ஏர் ஃபைபர் ரவுட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு செட்டா பாக்ஸ் மாதிரி அந்த இதுவில் தான் வருது. ஆனால் செட்டா பாக்ஸ் மாதிரி பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணவொடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியுறது நம்ம டிவைஸ் ரவுட்டரு தான், ஜியோட ரவுட்டரு. இது வந்து இன்டோர் யூனிட், நீங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது. ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் வரும், 2 பாக்ஸ் வரும். ஒன்று வந்து இன்டோர் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது, ஒன்று மேலே வந்து அவுட்டோர் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்காக. இது வந்து நம்ம இன்டோர் தான் பார்க்குறோம். அவுட்டோர் யூனிட் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு லேன் கேபிள் எப்போயுமே எந்த ரவுட்டர் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு லேன் கேபிள் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ஏர்டெல் இல்லை பிஎஸ்என்எல் எந்த ரவுட்டர் வாங்கினாலுமே அது கூடயே உங்களுக்கு ஒரு ரவுட்டர் வந்துடும். நீங்கள் தனியாக வாங்கினாலும் சரி, இல்லை இந்தமாரி நியூ கனெக்ஷன் வாங்கினாலும் ஒரு லேன் கேபிள் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி தான் இதுலேயும் ஒரு லேன் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. சின்ன கேபிள் தான், ஒரு 1.5 மீட்டர் கேபிள் தான். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் இந்த ரவுட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வாலில் கூட நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து டேபிளில் தான் வச்சுருந்தேன். ஒரு சிலர் டேபிளில் வச்சுப்பாங்க, ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணோடனே இந்த 3 தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோடனே வருது. ஒன்று வந்து ரவுட்டர், இன்னொன்று வந்து லேன் கேபிள், இன்னொன்று வந்து அந்த பாக்ஸு. நீங்கள் உங்களுக்கு வந்து டேபிளில் வைக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது மூலிமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஹூக் மாரி இருக்கும். இதை அதில் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரவுட்டரை வந்து உங்களால் வால்லையே மாட்டிக்க முடியும். உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ்ன்றது இருக்காது. இதுக்காக ஒரு இடம் தேவை, அந்தமாரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா ரவுட்டர்லையுமே அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ரவுட்டர் ஒன்று வாங்கினாலே அது பேக் சைட்லேயே கொடுத்துருவாங்க. இதுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது ரவுட்டரை ஓப்பன் பண்ணியும் பார்ப்போம். மேலே வந்து ஒரு சின்ன கவர் மாரி கொடுத்துட்றாங்க. கீழே பாட்டம் சைடு ஒரு ரப்பர் கிரிப் இருக்குது, கிரிப்புக்காக. ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக ஒயிட் கலராக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் கலர், அதோட லோகோ இருக்குது, ஜியோன்ற லோகோ இருக்குது. ஒரு எல்இடி இண்டிகேஷன், ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றதுக்கான எல்இடி இண்டிகேஷன். உங்களுக்கு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, சிக்னல் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் கலராக மாறும். ஒவ்வொரு எல்இடிக்குமே ஒவ்வொரு இண்டிகேஷன் இருக்குது. அதை ஆன் பண்ண சொல்ல அடுத்த வீடியோவில் இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், என்ன எல்இடி வந்தால் உங்களுக்கு எரர் வரும், என்ன எல்இடி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த தனி வீடியோலேயே போடுறேன். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா போர்ட்ஸுமே ஃபஸ்ட் வந்து பவர் அடாப்டருக்கான போர்ட்டு, நெக்ஸ்ட் வந்து இன்புட் லேன், இதுக்காக இன்புட் வரும்ல அந்த இன்புட் லேனு 4 அவுட்புட் எடுத்துக்கலாங்க இதிலேருந்து. ஒரு 4 சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4 ஒயர் வந்து இது மூலிமா ஒரு 4 ஒயர் டிவைஸ் வந்து நீங்கள் இது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 4 லேன் போர்ட் வருது. பேசிக்காக ஒரு ரவுட்டரில் 4 லேன் போர்ட்டாவது குறைஞ்சபட்சம், ஒரு சில ரவுட்டரில் 2 கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 லேன் போட்டு கொடுத்துருக்காங்க. 4 அவுட்புட்டு. ஒரு 4 சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க, ஒரு 2 சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஒரு 3 சிஸ்டம் வச்சுருக்கீங்க, தாராளமாக இந்த ரவுட்டர் உங்களுக்கு தாராளமாக போதுமானது. 4 அவுட்புட் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பேசிக்கான ஒரு ரவுட்டரில் இருக்கிற இன்புட்டும் அவுட்புட்டும் இதில் இருக்குது. அந்த 4 கொடுத்தது ஒரு பெரிய ஹைலைட். எல்லா ரவுட்டர்லேயுமே வரும். இதில் கொடுத்ததும் ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒய்ஃபைல ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தில் இந்த 4 லேண்ட் போர்ட் மூலிமா நீங்கள் ஒயர் கனெக்ஷனே எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு, பார்கோடு இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் இந்த டிவைஸ் ஆன் பண்ணோடனே உங்கள் ஒய்ஃபை டிஃபால்ட் ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவல் மூலிமாவும் நீங்கள் இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னென்ன எல்இடிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூசர் மேனுவல் வந்து கட்டாயம் ஒரு தடவையாவது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோட அசசரிஸ் என்னென்ன அசசரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணோம், ஒருவேளை டெக்னீஷியன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒயர் நீங்கள் எடுத்துட்டீங்க, தெரியாமல் எடுத்துட்டீங்க, இல்லை ஒயர் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த கேபிள் வந்து எதுக்கு அப்படின்றதுக்கான இன்ஸ்டாலேஷனும் கொடுத்துருக்குறாங்க. எதனா கேபிள் லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த கைடை வந்து ஒரு தடவையாவது ரீட் பண்ணிங்க, இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வச்சிங்க. இல்லை இந்த யூசர் கைடை பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர்லேயே கூட டேப் போட்டு ஒட்டிடுங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்களே பண்ணிக்கலாம். ஏதோ லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சு, இல்லை ஒயர் வந்து ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வரது ஒரு லேன் கேபிள், இன்னொன்று வந்து பவர் அடாப்டரு, மேலேருந்து ஒரு இன்புட் கேபிள் வரும். இன்புட் கேபிள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவுட்புட் கேபிள் எடுத்துக்கலாம். யூசர் மேனில் ஒரு தடவை பார்த்தாலே போதும். இதோட அடாப்டர் பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஹைலைட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அடாப்டர்னே சொல்லலாம். இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சிசிடிவிக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிசிடிவிக்கு யூஸ் பண்ணுற அடாப்டர் மாரியே கொஞ்சம் பெரிய அடாப்டர்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் பெரிய அடாப்டர் அப்படின்னா, இந்த அடாப்டர் தான் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அவுட்டோர் டிவைஸுக்கும் பவர் அனுப்புது, கீழே இருக்கிற இந்த ரவுட்டர் இன்டோர் டிவைஸுக்கும் பவர் போகுது. இந்த ஒரே ஒரு அடாப்டர்லேருந்து தான் இந்த 2 டிவைஸுக்குமே உங்களுக்கு பவர் போகிறதுனால அடாப்டர் வந்து பெரிய அடாப்டர்னே சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அடாப்டர், நார்மலான நம்ம ரவுட்டர் அடாப்டர் மாரியே இது இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் எல்இடி இண்டிகேஷன் சொன்னல, அது எல்இடி இண்டிகேஷன் எப்படிலாம் பிளிங்க் ஆச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அடாப்டர் மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாத்துங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு வெளியே கிடைக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அடாப்டர்னே சொல்லலாம். இது மூலிமா தான் அந்த 2 டிவைஸுக்குமே பவர் போகுது. கொஞ்சம் பவருமே அதிகமான உள்ள அடாப்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த அடாப்டரையும் பார்க்கலாம் வாங்க. அந்த அடாப்டரில் என்னென்ன கேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அடாப்டர்னு சொன்னேன்ல, அதனால் என்னென்ன போர்ட் இருக்குது, என்னென்ன இண்டிகேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லேப்டாப் சார்ஜர் மாரியும் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம லேப்டாப் சார்ஜர் மாரியும் இருக்குது. பின்னு வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா பின்னு இருக்குது. 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுனால, 2 டிவைஸுக்கு பவர் அனுப்புறதுனால ஒரு 2 பின்னு வந்து எக்ஸ்ட்ரா பின்னு இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட வர ஒரு லேண்ட் கேபிள், எப்பவுமே தர லேண்ட் கேபிள் தான். அந்த கேபிளை தனியாக வச்சுட்டு நம்ம அடாப்டரை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். அடுத்ததாக சேஃப்டி வார்னிங்ஸ், நம்ம ரெகுலராக தர எல்லா யூஸர்கள்லையுமே தர சேஃப்டி வார்னிங்ஸு, இதுவுமே ஒரு தடவை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது மேலே இப்போ தண்ணி படக்கூடாது, எப்போயுமே எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுக்கணும். அந்த கைடன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இதுதான் அந்த அடாப்டரு. ஒரு 3 பின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம லேப்டாப் சார்ஜர் மாரியே 3 பின் ஒன்று இருக்கும். அந்த அடாப்டரையும் பாருங்கள். வோல்ட்டுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் எவ்வளோ வோல்ட்டுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. ஓகேங்களா? 12 வோல்ட். இது டிசி அவுட்புட்டை பாருங்கள். 12 வோல்ட்டு 12 வோல்ட்டு 2.9 ஆம்பு 35 வாட்ஸு. அதனால தான் சொன்னேன் இது கொஞ்சம் பவர் அதிகமான அடாப்டர்னு சொல்லிட்டு. 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுனால இதில் வர பவருமே கொஞ்சம் அதிகனே சொல்லலாம். நம்ம சிசிடிவிக்கு பிஓ சுவிட்சில் அடாப்டர் கனெக்ட் பண்ணுவாங்க, அந்தமாரி அடாப்டர்னே சொல்லலாம். அந்தமாரி பவரான அடாப்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க.
இதில் இருந்தால் மேலே இருக்கிற டிவைஸுக்கு வந்து அந்த லேன் கேபிள் மூலிமா பவர் போகும். 2 இண்டிகேஷன் இருக்கும். பவர் ஆன் ஆஃபுக்கான ஒரு இண்டிகேஷனு, லேன் போர்ட்டுக்கான ஒரு இண்டிகேஷனு. 2 எல்இடி இருக்கும். க்ரீன் கலர் எல்இடி ஒன்று, ரெட் கலர் எல்இடி ஒன்று. பவர் வருதா, இது அடாப்டர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கா, அதேமாதிரி மேலே வந்து பவர் போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ லோகோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் அடாப்டரில். இது கொஞ்சம் இந்த அடாப்டரை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்த ரவுட்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்டரு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா 2 டிவைஸுக்கு இதிலேருந்து பவர் போகிறதுனால அதேமாதிரி பவரும் பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ள அடாப்டர்னே சொல்லலாம். பின்னு இதுக்கு பவர் கொடுக்குறது, நம்ம ரவுட்டருக்கு பவர் கொடுப்போம்ல, அது வந்து நார்மலான பின்னு தான். ஸோ இந்த அடாப்டரில் 2 சைடு வரும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அவுட்டோர் யூனிட்டுக்கு லேன் கேபிள் மூலிமா பவர் போகும். அது மூலிமா தான் அங்கேருந்து சிக்னலையும் ரிசீவ் போகும். அதர் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரவுட்டருக்கு பவருக்காக அந்த டிசி பின்னும், இன்னொன்று வந்து லேன் போர்ட்டும் இருக்கும். அந்த லேன் போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரவுட்டருக்காக மேலேருந்து வர சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி இங்கே கீழே இருக்கிற இன்டோர் யூனிட் கொடுக்கணும்ல, அதுக்காக மேக்ஸிமம் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர்த்து டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பசங்க லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.